சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? சிந்துவுக்காக நான் ஆசை எடுத்து கொடுத்ததை இப்படி நாசம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சிவா, என் பையன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஓவரா விட நீ இன்னும் உன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சிவாவை அடிக்கிறதுக்காக மகா போறாங்க. உடனே மகாவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவரு என்னுடைய புருஷன், அவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்கன்றதுனால எல்லா விஷயத்தையும் பொறுத்துட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. அவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்னதான் அடிக்கணும்னு சொல்லிட்டு சிவாவுக்கு சப்போர்ட்டா சிந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து சிவா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னடி தற்குறி நாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் கையை பிடிச்சிருப்ப, இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு சிந்துவோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள. உடனே அந்த இடத்துக்கு சிவா அவ என்னுடைய மனைவி, உங்களுக்கு எப்படி இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கோ அதே மாதிரி எல்லா உரிமையும் சிந்துவுக்கும் இருக்கு, சிந்துவும் இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சிவா, போயோ இந்த புள்ளுக்காக என்ன எதிர்த்து பேசுறியா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கு என்ன இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு சிவா. இதெல்லாம் நீயான்றத நினைக்கும் போது எனக்கு இருக்க. இவ என்னெல்லாம் பண்ணான்றத நீ என்ன மறந்துட்டியா? உன்னால மறக்க முடியும்? நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ உன் மேல பள்ளி தூக்கி போட்டாலே அப்பத்துல இருந்து கண்ணீர் சிந்தனையே, அதுக்கு எல்லாமே கண்டிப்பா இவ பதில் சொல்லி ஆகணும். இப்ப வேணும்னா உன் அம்மா படுற கஷ்டம் உனக்கு புரியாம இருக்கலாம், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு புரிய வரும், அப்ப உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மகா அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.